கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்போடு வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாள் மார்ச் மாதம் 20ஆம் தேதி. நான் இப்பொழுது இங்கே நின்று கொண்டிருப்பது கென்யா தேசத்தில் உள்ள எல்டோரட் என்கிற இடத்தில் அமைந்துள்ள ஹில் ஸ்கூல், இந்த பள்ளிக்கூடத்திலே இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். இங்கே ஆண்டவருடைய வார்த்தையை எழுதுகின்ற ஒரு அற்புதமான பாக்கியம் கிடைத்தது. இந்த பிள்ளைகளை வைத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை வேதாகமத்தை எழுத வைக்கின்றோம். இதனால் அப்படிப்பட்ட அற்புதமான தருணம். அதற்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கின்றேன். இந்த பள்ளிக்கூடத்தின் பிள்ளைகள் இப்பொழுது அவர்கள் எப்படி எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க இருக்கின்றீர்கள். இப்படி ஒவ்வொரு இடங்களாக, சில இடங்களிலே இது 4வது இடமாக, இந்த இடத்திலே 4வது பள்ளிக்கூடம். இதில் நாம் வரிசையாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திலே வேதாகமத்தை எழுத வைத்துக் கொண்டிருக்கின்றோம். கென்யா தேசத்திலே அப்படிப்பட்ட கென்யாவின் கெத்து, அது ஆண்டவருடைய வார்த்தை. எனவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தருணத்தை ஆண்டவர் இங்கே செய்ய வைத்திருக்கிறார். அதுக்காக அழைத்து வந்து இந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது நாம் உள்ளே சென்று அவர்கள் எப்படி எழுதுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க போகின்றோம். அதுக்கு முன்பதாக இந்த பள்ளி வளாகத்தையும் அப்படியே சுட்டி காட்டுகிறேன். பாருங்கள், மிக அழகாக இருக்கிறது. அழகான அமைப்பு, நன்றாக பசுமையான தரைகள். இங்கே எங்கு பார்த்தாலும் பசுமை சூழ்ந்திருக்கிறது, நல்லாக இருக்கிறது. அருமையான இந்த பள்ளிக்கூடத்திலே இப்பொழுது 3 அறைகளிலே பிள்ளைகள் அமர்ந்து எழுதுகிறார்கள். இப்பொழுது முதல் இடத்திலே அவர்கள் எழுதுவதை நாம் பார்க்கலாம். அமைதியாக, அழகாக, பொறுமையாக அமர்ந்து பொறுமையாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். மிக சிறப்பாக எழுதி கொண்டிருக்கும் இந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். இது நான் ஏற்கனவே சொன்னது போல ஹில் ஸ்கூல். இந்த ஸ்கூலின் பிள்ளைகள் மிகுந்த மனமகிழ்ச்சியோடு எழுதி கொண்டிருக்கிறார்கள். இது பெண்கள் பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்திலே பெண் பிள்ளைகள் எல்லாரும், நமக்கு ஒரு புதிய ஏற்பாடு எழுதுவதற்கு ஆங்கிலத்தில் 144 நபர்கள் தேவை. 144 நபர்களால் இப்பொழுது எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஒரு வகுப்பில். She is smiling and writing. Okay. They are very beautiful. Okay. Kenyan girls. இந்த வகுப்பை நாம் பார்த்தோம். அடுத்த வகுப்பிலே விதம் எழுதுகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். ஓகே, இப்பொழுது அடுத்த இடத்திற்கு நாம் செல்கிறோம். இங்கேயும் எவ்விதம் எழுதுகிறார்கள் என்பதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இது ஃபார்ம் 4. இந்த வகுப்பிலே பிள்ளைகள் அமர்ந்து எழுதுவதை பார்க்கிறோம். இது அடுத்த வகுப்பு. இவர்கள் மிகுந்த ஆர்வமாகவும் எழுதுகிறார்கள், ஆனந்தமாகவும் எழுதுகிறார்கள். சிரித்துக்கொண்டே மிகுந்த சிறப்பாக எழுதுகிறார்கள். Okay. Yeah, they are saying Hindi, Namaste. But in Tamil, Vanakkam. How? Vanakkam. Yes.
ஓகே, இவர்கள் ஒருவருக்கொருவர் நன்றாக பேசி மனமகிழ்ச்சியோடு வருகிறார்கள். நம்முடைய குரலை கேட்டவுடன் அவர்களுக்கு ஒரு ஆனந்தம். ஓகே, இந்த வகுப்பு பிள்ளைகள் எழுதுவதை பார்த்தோம். இனி அடுத்த வகுப்புக்கு நாம் செல்கின்றோம். அவர்கள் தமிழிலே பேச கேட்கும்போது அவர்களுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி. வேறு மொழி பேசுவதை கேட்கும்போது ஒவ்வொருவருக்குமே ஒரு மகிழ்ச்சி இருக்கும், என்ன பேசுகிறார்கள் என்பது. அதே போல நானும் இந்த வர்ணனையை அவர்கள் தொடர்ந்த போது அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டார்கள். வணக்கம் என்று சொல்லி அதை சொல்லிக் கொடுத்த உடனே அதையும் அவர்கள் கேட்டு பிரதிபலித்தார்கள். எனக்கு சொன்னது போல எல்டோரட் என்கிற இடம் கென்யா தேசத்திலே. இங்கேதான் இந்த இடத்தில் இந்த பகுதியில் மையமாக வைத்துதான் 4 பள்ளிக்கூடங்களை நாம் சந்தித்திருக்கிறோம். இந்த இடங்களிலே மிகுந்த மன மகிழ்ச்சியான ஒரு தருணம் இது. இப்பொழுது அடுத்த வகுப்புக்குள்ளாக செல்கிறோம். ஃபார்ம் 4 ஈஸ்ட். இந்த வகுப்பிலே nambari ya ukurasa pale juu kama ilivyo kwenye karatasi ambayo unatumia. இங்கே அமர்ந்து அழகாக எழுதுகிற காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். Jina la kitabu kama ni Luka 19:19 unaandika vile ilivyo kwanza kabla hujaanza, sababu wengi wanasahau. Alafu ukipendua ule ukurasa mwingine, இவர்களுக்கு எப்படி எழுத வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டு அதன் பிறகு அவர்கள் எழுதுவதற்கு ஒவ்வொருவருமாக தனித்தனியாக எப்படி எழுத வேண்டும் என்று நேரடியாக அவரிடம் சொல்லப்பட்டு எழுதி கொண்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த தேசத்திலே இப்படிப்பட்ட சிறப்பான பணிகளை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். அதற்காக இந்த வகுப்பிலும் அழகாக அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை எழுதுகின்ற இந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். அவரவருக்கு கொடுக்கப்பட்ட பகுதிகளை மிகுந்த சிறப்பாக நேர்த்தியாக எழுதி கொண்டிருக்கின்றார்கள். Yes, finished. Okay. இது இந்த பள்ளிக்கூடம் ஹில் ஸ்கூல் எல்டோரட் என்ற பகுதியில் அமைந்துள்ள இந்த பள்ளியில் இங்கே தங்கி படிக்கின்ற பிள்ளைகள் அழகாக அவர்கள் பொறுமையாக இருந்து ஆண்டுடைய வார்த்தையை எழுதி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். Thank you for your beautiful faces. Okay. Yes. Okay. இந்த வகுப்பறையிலும் அமர்ந்திருந்து ஆண்டுடைய வார்த்தை எழுதுகின்ற இந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். பிள்ளைகள் அழகாக உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை எழுதி கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்தந்த பைபிளை பார்த்து அதன் வரிகள் மாறாமல் உள்ளது உள்ளபடியே அப்படியே எழுதுகின்ற இந்த காட்சிகள். மிகுந்த மனமகிழ்ச்சியோடு எழுதுகின்ற காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். So finished.
Okay. Are you happy? Yes. Okay. Okay, very good. Okay, yes. Okay. This is a gift from True Happiness Ministries. Yeah, True Happiness Ministry. Yes. Okay. Okay. Just lift up the bottle. Yeah, this is a gift from. This is True Happiness Ministries. Okay. True Happiness Ministries. Okay. Okay. God bless you. Okay. Thank you. God bless you. Okay, please lift up the bottles. Just hold. Okay. Yeah, very good. Yeah, this is a gift from True Happiness Ministries. Okay. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த காட்சிகளை கண்டீர்கள். இப்படி ஒவ்வொரு நாடாக ஆண்டவருடைய வார்த்தையை எழுதுவதிலே மகிழ்ச்சி தான். இப்படி நாடாக நமக்கு வார்த்தைகள் எழுத வேண்டும். ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு கையெழுத்து பிரதியை உருவாக்க வேண்டும். எனவே இப்படி நாம் வரிசையாக செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் உங்களுக்கான சிறப்பு அழைப்பையும் நான் கொடுக்க விரும்புகிறேன். உங்கள் தேசத்தில் உங்களிடத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யாராக இருந்தாலும் எங்களிடத்திலே மக்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், அல்லது எங்கள் சபையிலே மக்கள் இருக்கிறார்கள், நாங்கள் எழுத விரும்புகிறோம், எங்கள் தேசத்தில் வந்து முதல் முறையாக இப்படிப்பட்ட ஒரு பணியை எங்களுக்கு செய்து தாருங்கள் என்று சொல்லி நீங்கள் அழைப்பு கொடுப்பீர்கள். ஆனால் உங்கள் இடத்திற்கே வந்து உங்களுக்கான ஒரு அழகிய கையெழுத்து வேதாகமத்தை உங்கள் மக்களை கொண்டு எழுதி தருவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இதற்காக பேனா, பேப்பர், பென் எல்லாம் சர்டிபிகேட் அனைத்துமே கொண்டு வரப்படும். உங்களிடத்தில் வந்து அதை செய்து தரப்படும். எனவே நீங்கள் அழைப்பு கொடுங்கள். கர்த்தருடைய திட்டத்தின்படி, சித்தத்தின்படி, வழிகாட்டுதலின்படி வாய்ப்புகள் வரும்போது உங்களிடத்திற்கு நாங்கள் வருகிறோம், உங்களை சந்திக்கிறோம். உங்களிடமிருந்து இன்னொரு இடத்திலே கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு தேசத்திலே இன்னொரு இடத்திலே நான் நிகழ்வை செய்யும்போது உங்களை சந்திக்கிறேன். கென்யா தேசத்திலே இது 4வது நிகழ்வு முடிகிறது. இன்றோடு இந்த நிகழ்வு முடிகிறது. எனவே என்னுடைய இந்த ஊழியங்களுக்காக, வேதாகம நண்பன் ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களோடு இணைந்து செயல்பட விரும்பினால் என்னுடைய தொலைபேசி எண் 9841200603 என்ற வாட்ஸ்அப் எண் இருக்கிறது. அதில் நீங்கள் தகவல் கொடுக்கலாம். 7200234145 என்கிற எண்ணிலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தகவல் தரலாம். இணைந்து நாம் இணைவோம். ஆண்டவருக்குள் பெரிய காரியங்களை செய்து மகிழ்வோம். கர்த்தருடைய வார்த்தை கால்களுக்கு தீபம், அது பாதைக்கு வெளிச்சம். உலகத்தை வசன வெளிச்சத்தால் அலங்கரிப்போம். வாருங்கள், ஒன்று சேர்வோம், பெரிய காரியங்களை செய்து மகிழ்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God bless you. வேதாகம நண்பன் வீரசுவாமிதாஸ்.